ஓலா எலக்ட்ரிக் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரெவல்யூஷனையே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் விற்பனையில ஹீரோ போன்ற பெரிய நிறுவனங்களே தடுமாறிட்டு இருக்கிற சமயத்துல லான்ச் பண்ண உடனேயே 5 லட்சத்துக்கும் மேல புக்கிங்ஸ் பெற்றது ஓலா நிறுவனம். இன்ஃபேக்ட் ஓலால ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் அமௌண்ட்டை டாட்டாவும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முக்கியமான காரணம் அவங்க ஆஃபர் பண்ற பிரைஸ்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸை கொடுத்ததுதான். மேலும் இந்த ஃபேக்டரி உலகத்திலேயே லார்ஜஸ்ட் 2-வீலர் ஃபேக்டரி, அதுவும் தமிழ்நாடு கிருஷ்ணகிரியில அமைஞ்சிருக்கு. பல தடங்கல்களுக்கு பிறகு டிசம்பர் மாதத்திலிருந்து ஓலா S1 மற்றும் S1 Pro ஸ்கூட்டர்களை டெலிவர் பண்ணவும் ஓலா நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓலா நிறுவனம் இப்ப இன்னொரு சர்ப்ரைஸையும் கொடுத்திருக்காங்க. அதுதான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போற ஓலா கார். அதை பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தது ட்விட்டர்ல ஒரு ட்வீட் மூலமா. ஒரு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிய நபர் தன்னுடைய ஸ்கூட்டரோட ஒரு டாடா நெக்ஸான் EVயையும் சேர்த்து ஒரு பர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் கார் மற்றும் பைக் காம்போ அப்படின்னு ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருந்தாரு. இதை பார்த்த ஓலாவோட CEO அந்த ட்வீட்டுக்கு பதில் அளிச்சு உங்களுடைய அடுத்த காரும் ஓலா மொபிலிட்டில இருந்து இருக்கும் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஓலா லான்ச் பண்ணியிருக்கிற புதிய காரோட டீசரையும் அதுல அட்டாச் பண்ணியிருந்தாரு. இது புரோட்டோடைப் வெர்ஷன், ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் புதிய ஓலா கார் ரொம்பவே மாடர்ன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிபிகேஷன் நமக்கு இன்னும் தெரியல அப்படின்னாலும் ஒரு மாஸ் மார்க்கெட்டுக்கான காரை கண்டிப்பா ஓலா இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஏற்கனவே டெஸ்லா போன்ற நிறுவனங்களை தமிழ்நாட்டில் ஃபேக்டரி அமைக்குமாறு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ ஓலா கார் ஃபேக்டரியும் தமிழ்நாட்டிலேயே தொடங்கினா நமக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸா இருக்கும். அப்படி வந்தாலும் டெஸ்லா மாதிரி கார்கள் பிரீமியம் கார்ஸை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஓலா மாதிரி நிறுவனங்கள் தான் சராசரி மக்களும் யூஸ் பண்ற மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸை மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வருவாங்க. இதனால எல்லாருமே எலக்ட்ரிக் கார்ஸ் பயன்படுத்தக்கூடிய நேரம் கூடிய விரைவில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நீங்க ஓலா எலக்ட்ரிக் காரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.